வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். இப்போ அண்மை தகவல், நள்ளிரவு டெல்லி சென்று திரும்பிய அப்படின்னு ஒன்று அதான் தெரியுமாங்க, செந்தில் பாலாஜி இல்லை, இது அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன். மதுரையிலிருந்து விமானத்தின் மூலம் டெல்லி சென்று அங்கே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து விட்டு உடனே இங்கே திரும்புகிறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய அனுமதியோடு தான் போயிருப்பார். கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி எனக்கு யாருக்கும் தெரியாது எனக்கு அப்படிங்கிறாரு. அவர் போனதே தெரியாதுங்கிறாரு. ஒன்றுமே புரியல. என்னங்க, செங்கோட்டையன் போய் ஒன்றிய அமைச்சரை பார்க்குறாரு, தெரியாதா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் எல்லாம் டெல்லியில் முகாமிட்டிருக்காங்க. என்னமே புரியலையே, என்னதான் நடக்குது அதிமுகவில். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை பார்த்து கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னார். அதையும் நம்ம நம்புகிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமித்ஷா ட்வீட் போடுறாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்னாரு. திடீர்னு நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோன்னு வரைக்கும் சொல்லிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி இல்லைன்னாரு. திடீர் திருப்பமாக செங்கோட்டையன் போனது என்ன? ஏற்கனவே செங்கோட்டையன் வச்சு பிஜேபி கட்சியை உடைக்க போகுது அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அப்பயே சொன்னோம், அப்போல்லாம் உடைக்க முடியாதுங்க, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர், அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்போ செங்கோட்டையன் போனது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்ல முடியாது, தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன்னு கூட சொல்லலாம் அவர். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஏற்கனவே எடப்பாடி போய் சந்திக்கிறாரு, நீங்கள் போய் சந்திக்கிறீங்கன்னா ஒரே கட்சியில் 2 அதிகார மையமா? அப்போ ஓபிஎஸ் ஏற்கனவே பிரச்சனை பண்ணாருந்தால் வெளியே அனுப்பினீங்க, மறுபடியும் செங்கோட்டையனா? இப்போ என்ன சொல்கிறாரு டிடிவி, ஒளிந்து டெல்லி சென்றவர்கள் யாருங்கிற மாதிரிலாம் போகிறாங்க. என்னங்க நடந்துட்டு இருக்குது அதிமுகவில்? அப்போ என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போது இல்லைங்க, வேற ஒரு விஷயம். அவங்க சொல்லனா கூட நம்ம ஊகிக்க முடியும். என்ன, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவர் பதவி அப்படின்னு பெரும்பாலும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னோம், இல்லைங்க, அண்ணாமலையெல்லாம் மாற்ற மாட்டாங்க, நயினார் நாகேந்திரன்லாம் போட மாட்டாங்க, அண்ணாமலை தான். நயினார் நாகேந்திரனை போட்டால் அதிமுகவுக்கு நல்லது. அதிமுக அண்ணாமலையை மாற்றுன்னு எடப்பாடி சொல்லியிருப்பார். அதனால் நயினார் நாகேந்திரன் போகிறாரு, அண்ணாமலை எல்லாத்தையும் கூட்டி அமித்ஷா எப்பா நயினார் நாகேந்திரன் தலைவராக போடு அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம அதை நினைக்கல. அதிமுகவுடன் பேசுவதற்கு நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அமித்ஷாவை. இப்படி போடுவாங்க. ஆனால் அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு. அப்போ செங்கோட்டையன் போனது நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பது எதற்காக? அமித்ஷாவை நேரடியாக போய் பார்த்துருந்தா அது பெரிய நியூஸ். அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய கிதிகளுமே பண்ணிடும், பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். அப்போ அமித்ஷாவை பார்த்ததும் நிர்மலா சீதாராமன் ஒன்றான்னா அது ஏறக்குறைய ஒன்று மாதிரி தான். எப்படி? ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியலில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. ஏன் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க? ஏற்கனவே பாலியல் பிரச்சனையில் சிக்கிய அந்த வீடியோவால் சிக்கிய ஒரு புள்ளி மறுபடியும் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களோட ஒரே மேடையில் தோன்றாரு. அவர் கொஞ்சம் வேகமாக கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பிஜேபி அதிமுக கூட்டணி அமைந்தாலும் நீங்கள் அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிலதிபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னால் தான் பணம் கொடுப்பாங்க. யார்? நம்ம நிர்மலா சீதாராமன் சொன்னால் தான் பணம் கொடுப்பாங்க. அப்போ செங்கோட்டையும் போய் பார்க்கறது அப்படிங்கிறது, ஏற்கனவே டெல்லியில் எடப்பாடி போகும்போது அவர் இல்லை. அப்போ டெல்லி அவர்கள் எடப்பாடி பாருங்கள், செங்கோட்டையினு எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குதுன்னு மிரட்டுறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னா இருக்கலாம். ஏன்னா எங்கள் கைக்கு அதாவது கையை மீறி ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடியால் என்ன பண்ண முடியும்? இந்த தகவல் எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி தான். செங்கோட்டையன் டெல்லி போய் நள்ளிரவு போயிட்டு மதுரையில் போயிட்டு உங்களுக்கே சொல்லாமல் போகிறாரு. அது எப்படி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவார்? ஏற்றுக்காமல் என்ன பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? நேராக போய் டெல்லியில் போய் நீங்கள் கூட்டணின்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ கூட்டணி இல்லைன்னா முதலையாவது விட்டுருப்பாங்க. இப்போ நீங்கள் கூட்டணி ஒத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ரைடு விட்ருவாங்க. செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எங்களை பார்த்துக்க வந்ததுனால தான் சீட்டு இல்லைங்கிற மாதிரி சொல்கிற, சீட்டு கொடுக்குமாங்க டெல்லியில். அழகாக போய் லாக் ஆகிட்டார் எடப்பாடி. லாக் ஆகக்கூடியவரா அப்படின்னா, எவ்வளோதான் ஒரு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தில் மாட்டிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் லாக் ஆகி தான் தீரணும். டிடிவி தினகரன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். கரெக்டாக அவர் தூக்கி அதிகாரில் உட்கார வச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஏதாவது பண்ண முடிஞ்சது அவரால்? அதிகாரம் மிக வலிமையானது. அப்போ செங்கோட்டையனை வச்சு இன்றைக்கி எடப்பாடிக்கு ஒரு செக்கு. எடப்பாடிக்கு எப்படிலாம் செக் வைக்கிறார் அமித்ஷா? எடப்பாடி அமித்ஷாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லைங்க, நான் கூட்டணிலாம் பேசலைன்னு சொல்லிட்டார். அப்போ அமித்ஷா என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாங்க, இல்லைன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்க வேணாம், உடனே ட்வீட் போடுறாரு. என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அது
வரக்கூடிய தமிழ்நாடு அசெம்பிளியில் வந்து கூட்டணி ஆட்சின்னு இவ்வளோ பகிரங்கமாக போகிறாருன்னா எடப்பாடி வந்து அவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார். அப்போ எடப்பாடியை மீறி அமித்ஷா செயல்படுறாரு. ஆமாம் தான் செயல்படுறாரு. இல்லைனா டிவி இன்டர்வியூவில் போயிட்டு நான் வந்து அதிமுக கூட பேசிகிட்டு இருக்கேன்னு எப்படி சொல்லுவார்? அதிமுக உடைய ஐடியா என்னால் ஜூன் மாதம் சொல்லிக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போவே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அமித்ஷா போய் கட்டுப்படுத்த முடியுமா? எடப்பாடி ஃபோன் பண்ணி ஏன் சார் அமித்ஷா சார் ஏன் சொன்னீங்கன்னா அப்படி தான் ஏன் சொல்லுவோம், ஐயோ ஃபோன்ருவார், அவ்வளோதான். ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க ஜன்னலை திறந்து வைக்கிறோம், அதை திறந்து வைக்கிறோன்னு சொல்லும்போது நீங்கள் அவர் ஃபோனே எடுக்கலை. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனே எடப்பாடி எடுக்கலை. அப்போ அவங்க நேரம் வரும்போது பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மோசமான கட்சின்னு எடப்பாடியை நீங்கள் நம்பிடலாம், பிஜேபியை நம்பக்கூடாது. ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறது வந்து எடப்பாடியை விழுங்க பார்க்குது. இதை ஏற்கனவே எடப்பாடி தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, பிஜேபி விட்டு வெளியில் வர்றாரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள், எடப்பாடியோட சமீபத்த நடவடிக்கை பாருங்கள். அவங்க சம்பந்தியை கை வச்ச உடனே தான் அவர் கோவப்படுறாரு. விஜய் நேற்று பேசினார்ல, யாரை பற்றி பேசினார்? டிவிகேக்கு தான் அதிமுகவுக்கு தான் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறார்ல. எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும்? நேற்று முளைச்ச கட்சிங்க நாங்கள், யாருங்க நாங்கள், எவ்வளோ நாளத்துக்கு கட்சிங்க, எப்பயுமே எங்களுக்கும் திமுகவுக்கு தாங்க போட்டி, அதானே சொல்லணும். எடப்பாடி என்ன சொல்கிறாரு? விஜய் அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொல்கிறார். ஏன் 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 ரொம்ப தயங்குறாரு எடப்பாடி பழனிசாமி? அவர் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டார், அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அதிமுக இடத்துக்கு தான் வராரு, அவர் கரெக்டாக வராரு. திமுக வெர்சஸ் டிவிக்கேன்னு என்ன அர்த்தம்? அதிமுக இடத்துக்கு வராரு. இதை வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக கடந்து போவீங்க? அப்போ எடப்பாடியுடைய அந்த 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 ஏன் அந்த அந்த தடுமாற்றம் தெரியுது? அப்போ செங்கோட்டையன் போடுறது அது தெரியாது உங்களுக்கு. அதாவது செங்கோட்டையன் ஏன் அவைக்கு வரல, அது அவரை கேளுங்க. நமக்கு ஒன்று புரியுது. இதுனா கட்சி தலைவரா? எடப்பாடி பழனிசாமியை கட்சி தலைமையை கைப்பற்றிட்டார், சூப்பராக பண்ணார், நம்ம தான் சொன்னோம். அது இப்போ அவர் செய்கிறது இல்லையே. அப்போ நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு எங்களை கேட்க முடியாது. ஏன் எடப்பாடி அப்போ நல்லா பண்ணார், பிஜேபி விட்டு வந்தார், அப்போ நம்ம சரியாக போகிறாருன்னு சொன்னோம். இன்றைக்கி பிஜேபிகிட்ட கூட்டணிக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் பார்த்ததே எனக்கு தெரியாது சார். செங்கோட்டையன் பார்த்துருந்தா என்ன சார் பண்ணியிருக்கோம்? நேரம் ஜெயலலிதாமா இருந்தால் செங்கோட்டையன் போய் பார்த்துருப்பாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், பார்த்துருப்பாரா? ஜெயலலிதாமா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி செங்கோட்டையன் வராமல் இருந்தால் என்ன ஆகும் நிலவரம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை கையை மீறி, இதெல்லாம் கையை மீறி போயிட்டு இருக்கிறது அர்த்தம். அப்போ கட்சிக்காரங்க மற்ற தலைவர்கள் எப்படி எடப்பாடியை சொல்ல கேட்பாங்க? அப்போ கட்சிக்கு ஆடுறது தெரியல. ஏற்கனவே திமுக 1000 ஓட்டை நம்ம சொன்னோம். அங்கே வாரிசு மற்ற சீனியருக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. மாப்பிள்ளைக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. அது ஒரு பக்கம் படுற, அதிமுக அப்படி போகுது. அப்போ செங்கோட்டையன் வந்து மதுரைக்கு போவார். இப்போ என்ன இன்னொரு தகவல் சொல்லப்பட்டது? இல்லை அண்ணாமலை வேறு ஏதோ ரூட் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம இப்பவும் சொல்கிறோம், எடப்பாடி அவர்களை அப்புறப்படுத்துவது பிஜேபியுடைய நோக்கமாக இருக்காது. அவங்க நல்லா தெரியும் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போல்லாம் அப்புறப்படுத்தினோம்னா வேலைக்கு ஆகாது. அப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட நிறையா சீட்டு வாங்கணும். அதற்கு பாருங்கள், செங்கோட்டையன் வந்து இங்கே பார்க்க வராரு. இப்போ செங்கோட்டையன் பார்க்க வந்தோன்னா எடப்பாடி என்ன யோசிப்பார்? வேறு எந்த வேலையும் பண்ண முடியாதுங்க அவரால். என்ன யோசிப்பார்? எதுக்கு போனார், ஏன் போனார், நம்மளை கேட்காம போனார், அதுவும் ஒரே நாளில் போயிட்டு வராரு. கரெக்டாக அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் இருக்கும்போது போனார். இன்னொரு செய்தி வரும், இல்லைண்ணா ஒன்றிய அமைச்சரை மட்டும் பார்க்கலையா, அப்படியே அமித்ஷாவையும் பார்த்துட்டு வந்துட்டாரானே. ஐயோ, அமித்ஷாவையும் பார்த்துட்டு வந்துட்டாரா? அப்போ எதுக்கு போயிருப்பார்? ஏன்னா அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசுனது எடப்பாடிக்கு தெரியும். அப்போ அமித்ஷா கண்டிப்பாக சொல்லியிருப்பார், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவிலாம் சேர்த்துக்காங்கன்னு. எடப்பாடி அப்பயே சொல்லியிருப்பார், இல்லைங்க முடியாது, நாங்களாவது அவருக்கு சீட்டு கொடுக்குறோம், இல்லைங்க அதுவும் முடியாதுங்க. ஏன் ஓபிஎஸ்க்கு போய் நான் எப்படிங்க ஓட்டு கேட்குறது? இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க பிஜேபி சீட்டில் ஓபிஎஸ் நிற்பார். சரி, நிற்கட்டும். எடப்பாடி போய் ஓபிஎஸ்க்கு வாக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்ம கேள்வி தான். எடப்பாடி போய் டிடிவிக்கு வாக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஏங்க இப்போ சொல்கிறாருங்க, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் டிடிவி சொல்கிறாரு, டெல்லியில் முக்காடு போட்டுட்டு ஓடி போய் சந்தித்தவங்க யாருன்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறார். இப்போ டிடிவி தினம் யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? அண்ணாமலை தான். பிஜேபி டபுள் கேம் விளையாடுமே. என்னை வந்து பார்த்துட்டாரு யார்? எடப்பாடியை கூப்பிட்டு பார்க்க வைக்க வேண்டியது. என்ன சொல்லி கூப்பிட்றாங்க? இல்லை யாரையும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், நீங்கள் வந்து அமித்ஷாவை பார்த்தா மட்டும் போதும், கூட்டணி. நேராக போகிறார். போன உடனே இல்லை எல்லாத்தையும் சேருங்கன்னு அமித்ஷா சொன்னால், என்னங்க நீங்கள் யாரையும் சேர்க்க மாட்டீங்கன்னா நான் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியும். பார்த்துட்டீங்க, லாக் ஆகிட்டீங்க. இனிமேல் வெளியில் போனீங்கன்னா இடிசிபிஐ விட்டு உங்களுக்கு ஒரு வழி பண்ணி விட்ருவோம் பாருங்கள். இல்லைன்னா செங்கோட்டையன் பின்னாடியே வராரு. நீங்கள் தனிச்சு போகிறீங்களா? செங்கோட்டையன் வராரு. நேற்று வரைக்கும் விஜய்னீங்க. விஜய் வரும் உங்களுக்கு பொருட்டாவே நினைக்கல. ஓட்டு பர்சன்டேஜ் இல்லை. கூட்டணி ஆட்சி தான் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லைனா அவ்வளோதான், ஒரு வழி பண்ணி விட்ருவோம். என்ன பண்ணுவீங்க? அதனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிஜேபி விழுங்கி விட்டதுன்னே சொல்லலாம். இது நாட்டுக்கு நல்லதல்ல. இதற்காகவாது விஜய் வர வேண்டும் தான் நம்மளோட எண்ணம். ஏன்னா இன்றைக்கி எப்பயுமே போட்டி வந்து திராவிட கட்சிகளுக்குள்ள தான் இங்கே தமிழ்நாட்டில். இந்த பிஜேபிலாம் உள்ளே வந்தாவே நாடு குட்டிச்சே வராது. திமுக
மதச்சார்பற்ற உண்மையிலே நல்ல மதச்சார்பற்ற கட்சி தான். 1000 பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் மதச்சார்பற்ற அதில் மாற்று கருத்துலாம் நமக்கு இல்லை. என்ன கொஞ்சம் மிரட்டினாலாம் பயப்படுவாங்க. பரவாயில்ல, இவங்களும் மிரட்டினா அதிமுக திமுக ரெண்டும் மிரட்டினா பயப்படும். ஆனால் கட்சியை கபலீகரம் செய்யக்கூடிய அளவில் அதிமுக வர்ற மாதிரி திமுக விடாது. அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு வேறு ஒரு எப்படி சொல்கிறீங்க, அது வந்து ஒரு நெட்வொர்க் அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் திமுகவெலாம் இது பண்ணிட முடியாது. அதிமுகவையும் நினச்சோம், அதிமுக அப்படி ஆகிட்டு இருக்குது. அதனால் சொல்ல முடியாது. இப்போ நேரடியான போட்டி இவங்க 2 பேருக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவது ஒரு கிளைங்க தான் களம் போயிட்டு இருக்குது. இன்னொரு இந்த ஓட்டர் சர்வே, இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். இப்போ செங்கோட்டையனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். செங்கோட்டையனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? செங்கோட்டையனுக்கு மத்திய படை பாதுகாப்புக்கு வழங்கப்படும்னு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கல. என்ன நோக்கம்? அப்போ என்ன எங்கே போயிட்டு இருக்குது? அப்போ இன்றைக்கி வந்து எப்படி நம்ம இவருக்கு விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குறது போல் செங்கோட்டையனுக்கு வழங்குறாங்க. எப்படி திமுக வந்து பாதுகாப்பு வழங்குச்சு இல்லை? எடப்பாடி பேசினார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? பிரச்சனைலாம் வரும்போது விஜய் இவர் செங்கோட்டையன் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டாங்க. என்னங்க இப்போ செங்கோட்டையன் வீட்டுக்கு பாதுகாப்பு போனால் எடப்பாடி ஆளுங்க போய் அடிக்க போகிறாங்க. அதாவது திமுகவே திட்டமிட்டு இதை உருவாக்குறது. அவர் பாதுகாப்பே கேட்கலன்ட்டார். இப்போ பாதுகாப்பு செங்கோட்டையனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பிஜேபி இதனால் என்ன பலனடைய போகுது? ஒன்றும் இல்லை. அதிமுகவுக்குள்ள எடப்பாடிக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியதை தவிர வேற ஒன்றும் இல்லை. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இந்த அண்மை தகவலாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்பமானவர்களுக்கு உழைத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஆதரவு அளிப்பையும் கேட்டுக்கிறோம். டிவிகேவோட நிறைய பேர் வந்து பார்க்குறதா கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். எல்லா கட்சியை பற்றியும் விமர்சிக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களும் பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.